பிரியங்காவ திருமணம் பண்றதுக்கு இது மட்டும் தான் காரணங்கிற மாதிரி அவரோட கணவராக கூடிய வசி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. கடந்த 2 நாட்களாவே பிரியங்கா அவங்களோட 2வது திருமணத்தை பத்தி தான் எக்கச்சக்கமான பேச்சுகளும் வீடியோஸும் அடிபட்டு வந்துட்டு இருக்கு. எந்த விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம பிரியங்கா திடீர்னு 2வது திருமணம் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியும், ஏன் அவங்க முன்கூட்டியே அறிவிக்கலங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் வசிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப பிரியங்கா 2வது திருமணம் இருக்கக்கூடிய இந்த வசி யாருங்கிற மாதிரி சில தகவல் வெளிவந்திருக்குது. பிரியங்காவோட 2வது கணவராக இருக்கக்கூடிய வசி ஒரு ஃபேமஸான டிஜேவா வலம் வந்துட்டு இருக்காராம். இவர் பப் அப்புறம் பார்ட்டிகள்ல டிஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது மூலியமா திரை பிரபலங்கள் அப்புறம் சின்ன திரை பிரபலங்களோட எக்கச்சக்கமான பழக்கம் வசிக்கு ஏற்பட்டிருக்குது. டிஜேவா மட்டும் இல்லாம கிளிக் 187 அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தி வந்துட்டு இருக்காரு. அது மூலியமா எக்கச்சக்கமான பிரைவேட் பார்ட்டிகளையும் பிரபலங்களோட திருமணம் நடத்தியிருக்காரு டிஜே வசி. பிரியங்கா தேஷ்பாண்டேவோட முதல் திருமணம் விவாகரத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முறை பார்ட்டிக்கு போனப்ப அங்க டிஜே வசி கூட இவங்க அறிமுகமாயிருக்காங்க. முதல் சந்திப்பிலே வசியை பார்த்து பிரியங்கா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களாம். அவங்க கூட நெருங்கி பழனதுக்கு அப்புறம் தான் நாளோட காதலா மாறி இருக்குதாம். இவங்க 2 பேருமே அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லி இப்ப அவங்க திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமா என்னதான் ஒரு பக்கம் நல்ல விதமான கருத்துக்கள் வந்தாலும் சில பேரு வயதான தோற்றத்தில் கூடிய நபர் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க, இந்த நபருக்கு உங்களோட வயசு அதிகமாகிற மாதிரி எக்கச்சக்கமான சர்ச்சனை கருத்துக்களையும் பதிவு பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி கருத்துக்கள் எதையுமே பிரியா அதை கண்டுக்காம அவங்க லைஃப் அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பிரியங்காவை எதுக்காக வசி திருமணம் பண்ணிருக்காருங்கிற மாதிரி அவரோட ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் இது ஒண்ணுதானா. பிரியங்கா மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு நபர் பிரியங்கா தான். தான் சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம தான் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை சுத்தி கூட எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாள் பிரியங்கா. இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன குவாலிட்டி வேணும்? அவங்க வாழ்க்கையில பாஸ்ட்ல பல விஷயங்கள் கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கலாம். நான் அதை பத்தி எதுவுமே பேச விரும்பல. எனக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். எங்க 2 பேருக்கு இடையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது ஒண்ணு போதாதா? பிரியங்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆரம்பத்துல அவங்க அம்மா எப்படி அப்ரோச் பண்றது, அவங்க அம்மா ஓகே சொல்லுவாங்களாங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல பிரியங்காவோட லைஃப்காக அவங்க அம்மா ஓகே சொல்லியிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் பிரியங்காவோட லைஃப் மத்த பொண்ணுங்க மாதிரி மாறணும், பிரியங்காவுக்கும் ஹஸ்பண்ட் குழந்தைங்களா இருக்கணுங்கிற மாதிரி அவங்க அம்மா அடிக்கடி ஃபீல் பண்றது உண்டு. அந்த ஒரு இடத்த அவங்க ஃபேமிலி எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். பிரியங்கா டிவி டெலிவிஷன் ஷோல ஒரு மிகப்பெரிய ஆங்கராகவும் ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டியாகவும் வள வரக்கூடியவங்க. ஆனா இப்ப நான் அவங்கள திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் நீங்க தான் டிஜே வசியா, நீங்க தான் பிரியங்காவோட கணவராங்கிற மாதிரி என்ன பார்த்து கேட்கறாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னோட லைஃப் ஃபுல்லா நான் பிரியங்காவோட டிராவல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாங்க 2 பேருமே ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாள் டைம் எடுத்து அந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். கண்டிப்பா எங்களோட லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிரியங்காவை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு குவாலிட்டி, அவங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் சந்தோஷமா வச்சிருப்பாங்க. அது ஒண்ணுதான். இதை நாங்க எல்லார்கிட்டயும் ஒரு தடவை வெளில சொல்லிட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரியும் டிஜே வசி அவர்கள் எமோஷனலா பல விஷயங்களை தன்னோட மனைவி பிரியங்கா பத்தி ஷேர் பண்ணிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.